கரூர்ல விஜயனுடைய இந்த பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த நிலையில வேலுச்சாமிபுரத்துல தான் இந்த பிரச்சார கூட்டமானது நடைபெற்றது. இதுல முதல் எழுந்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அங்க இடம் பற்றாக்குறை அப்படின்ற குற்றச்சாட்டு. ஆனா தாவேக்காவினர் கேட்ட இடங்கள் இதை விட ஆபத்து நிறைந்தவை அப்படின்னு காவல்துறை விளக்கம் அளிக்கிறாங்க. அவங்க கேட்டிருந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, லைட் ஹவுஸ் ரவுண்டானா கேட்டிருக்காங்க, உழவர் சந்தை இந்த பகுதிகளை தாவேக்க தரப்பு கேட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காவல்துறை தரப்புலும் சொல்லப்படுது. இந்த தாவேக்க தரப்பு கேட்டதாக சொல்லப்படுற இடங்கள் இருக்கு இல்லையா, இங்கே பிரச்சாரம் நடந்திருந்தது அப்படின்னா இதை விட அதிக சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்களுமே சொல்கிறாங்க. தாவேக்காவினர் கேட்ட இடங்கள்ல இருந்து நம்மளுடைய செய்தியாளர் ராஜேஷ் இப்போ நம்ம கூட இணைய இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ராஜேஷ் வணக்கம். தாவேக்காவினர் சில இடங்களை இந்த பிரச்சாரத்துக்காக கரூரில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல பிரச்சாரம் நடைபெற்றிருந்தால் கம்பாரிசனாக இப்போ வேலுச்சாமிபுரத்தையும் நீங்கள் நிற்கக்கூடிய பகுதியும் ஒப்பிட்டு பார்க்குறப்போ எது வசதி படைத்த ஒரு இடமாக இருக்கிறது? இங்கே அந்த பிரச்சாரம் நடந்திருந்தால் என்னென்ன பாதிப்புகள் இன்னும் கடுமையாக இருக்குமா, இல்லை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை? கௌதமி, தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் உழவர் சந்தை, அதாவது கரூர் மாவட்டத்தில் உழவர் சந்தை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அவர் சார்பில் கேட்கப்பட்ட இடங்கள் 2 இடங்கள். ஒன்று லைட் ஹவுஸ் ரவுண்டானா, அந்த இடத்துக்கு நாம் அடுத்து செல்ல போகிறோம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் உழவர் சந்தை. அந்த இடத்தை தான் தற்போது ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு காண்பிக்கின்றார். இந்த இடமும் மிக மிக குறுகலான இடமாகத்தான் இருக்கிறது. இந்த வேலுச்சாமிபுரத்தில் அந்த குறுகலான இடத்தில் 50,000 பேர் வந்துவிட்டார்கள், எப்படி சமாளிப்பார்கள் என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட இடம்தான் தற்போது நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இடம். இந்த இடமும் குறுகலான இடம்தான். இந்த இடத்தில் 50,000 பேர் தாங்குவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இங்கே இருந்தவர்களிடம் நாம் பேட்டி கண்டிருக்கிறோம். அந்த பேட்டியும் இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஒளிபரப்பலாம். பலரிடம் சென்று பேசும்போது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த இடத்திலே பல மீட்டிங்களை போடுவார்கள். அதாவது கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சார கூட்டம் அது போன்று போடுவார்கள். ஒரு 1000 பேர் 2000 பேர் அதிகபட்சம் இந்த இடம் தாங்கும். ஆனால் 50,000 பேர் இந்த இடத்திற்கு வந்திருந்தால் வேலுச்சாமிபுரத்தில் என்ன ஏற்பட்டதோ அதே போன்ற நிலை அல்லது அதைவிட மோசமான நிலை ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் தற்போது திரையில் பார்க்கலாம். இந்த இடத்தில் யாருக்கேனும் மயக்கம் வந்திருந்தாலோ அல்லது அவர்கள் மயங்கி விழுந்திருந்தாலோ தூக்கி கொண்டு ஓடுவதற்கோ அல்லது இட நெருக்கடி ஏற்பட்டால் தப்பித்து ஓடுவதற்கோ எங்காவது சந்து இருக்கிறதா பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு சந்து இருந்தால், ஒரு காலியான வழி இருந்தால் இட நெருக்கடி ஏற்படும் போது தப்பித்து ஓடி இருக்க முடியும். வேலுச்சாமிபுரத்தில் இட நெருக்கடி ஏற்பட்டும் மக்கள் தப்பித்து செல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? அங்கு இடையில் எந்த சந்துகளும் இல்லை, இடையில் வீதிகள் எதுவும் இல்லை. ஒரு நெருக்கடியான பகுதி, இடது வலது இந்த 2 புறங்கள் மட்டும்தான் செல்ல முடியும். அந்த 2 புறமும் மக்கள் கூட்டத்தால் அடைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். அதனால் தப்பித்து செல்ல முடியவில்லை என்பதுதான் அவர்களுடைய விஷயமாக இருக்கிறது. அதே விஷயம்தான் இந்த இடத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. பிறகு எப்படி அவர்கள் இந்த இடத்தை கேட்டார்கள் என்பது நமக்கு புலப்படவில்லை. இங்கு கொடுத்திருந்தாலும் அதே போன்ற ஒரு நிலைதான் உருவாகி இருக்கும் என்பதைத்தான் நம்மால் இங்கே கண்கூடே பார்க்க முடிகின்றது. நம்முடைய இடதுபுறத்திலும் பார்க்கலாம், வலதுபுறத்திலும் பார்க்கலாம். இது குறிப்பாக காய்கறி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ டைம் 1 மணி ஆயிடுச்சு, 1:15 ஆகுது. இப்போவும் இந்த சந்தை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காலை மற்றும் மாலை வேளைகளில் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போது பொதுமக்களோ வியாபாரிகளோ அதிகம் வரமாட்டார்கள். காரணம் உச்சி வெயில். ஆனால் மாலை நேரங்களில், வெயில் இல்லாத நேரங்களில் இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களும் அலுவலகம் முடித்து விட்டு வரக்கூடியவர்களும் பலரும் இந்த பகுதியில் காய்கறிகளை வாங்க வருவார்கள். அதே போல் மார்க்கெட் பகுதி என்பதனால சிறு வியாபாரிகள் இந்த மொத்த வியாபாரிகளிடம் வாங்கி கொண்டு செல்வார்கள். அது போன்ற ஒரு நெருக்கடியான பகுதி. அதே போல் நாம் இப்போதே பார்க்கிறோம், லைவில் பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டோக்கள், இருசக்கர வாகனங்கள், கார்கள், அரசு பேருந்துகள் என்று தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான பகுதியாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இந்த பகுதி என்பது அதற்கு சரிப்பட்டு வராது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்ட அந்த உழவர் சந்தை பகுதியை கொடுத்திருந்தாலும் கூட இவ்வளவு நெருக்கடிக்கு போதுமானது இல்லை. இது ஒரு காலியான மைதானம் கிடையாது.
ஒரு 100 மீட்டர் தான், அதாவது குறுக்காக போனாலும் சரி நீங்கள் அல்லது இடமிருந்து வலது பக்கம் சென்றாலும் சரி அதிகபட்சம் ஒரு 100 அல்லது 150 மீட்டருக்குள்ள தான் ஒரு சிறு வட்டம் போன்ற இடமாகத்தான் இந்த இடம் இருக்கின்றது. எனவே இந்த இடம் அதற்கு உகந்த இடமாக இல்லை. தொடர்ந்து நம்முடைய சிந்தாதிரிப்பேட்டை சென்னையில் பார்க்கலாம், அந்த பகுதி எப்படி இருக்குமோ அதுபோல போக்குவரத்து போவதும் வருவதுமாக தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேர்வு செய்திருந்தாலும் கூட இந்த இடத்திலிருந்து எதுவும் செய்திருக்க முடியாது. கூட்டம் மிஞ்சி போனால் இந்த மாடியின் மீது நின்றிருக்கலாம், அதே போல அருகருகே இருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள் மீது ஏறி நின்றிருக்கலாமே தவிர அதை தவிர்த்து வேறு எதுவும் இங்கு செய்திருக்க முடியாது. கூட்டம் ஜாமாகி இருந்தால் அதிகமாக நெருக்கடி ஏற்பட்டு ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தால் அவர்களால் தப்பித்திருக்க முடியாது என்பதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கிறது. கீழே இருப்பவர்களிடம் நாம் பேட்டி கண்ட போது அவர்களும் அந்த கருத்துக்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ராஜேஷ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் இருந்த அந்த காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வேலுச்சாமிபுரத்தையும் உழவர் சந்தை இந்த தெருக்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதே தெரிகிறது உழவர் சந்தை தெருவானது எவ்வளவு குறுகலாக இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த தெருக்கள் அவங்க கேட்ட இடங்கள் இதன் மீதான ஒப்பீடு, கேட்ட இடத்தை கொடுக்கல, அதனால இந்த நெரிசல், இது பல வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. இப்போ நம்ம களத்தில் இருந்து இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்ட இடம் இன்னும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தருணத்தில் அங்கே கரூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தரப்புல இந்த இடத்தேர்வு தொடர்பாக அவங்க சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே போடுறதுக்கு வசதி கிடையாது. இந்த வெளியில் அவுட்டரில் போடலான்னு இருந்தால் அவுட்டரில் போட்டிங்கன்னா எந்த கூட்டமாக இருந்தால் அவுட்டரில் போட்டால் எல்லா மக்களுக்கு சௌகரியம், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் அவுட்டரில் இல்லை, இங்கே அந்த அளவு கூட்டம் போட்டாலும் தாங்காதுங்க. போக்குவரத்து இடைஞ்சலாகும், வரவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அவுட்டரில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை ஏற்பட்டிருக்குமாங்கிறது நம்ம இட நெருக்கடினால ஆயிருக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி சம்பவம் அங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு இங்கே எதாக இருந்தாலும் வெளியில் அவுட்டரில் போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இல்லை பெரிய கூட்டம் இங்கே நடத்த மாட்டாங்க. ஒரு நார்மலாக சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நடத்துகிறாங்க. ஒரு சின்ன சின்ன கூட்டம், ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் அவங்களே வெளியில் அவுட்டரில் தான் நடத்துகிறாங்க. எல்லா கட்சியும் நடத்துகிறாங்க, அவங்க அந்த பொறுத்து மாற்றிக்குவாங்க. தப்பிச்சு போதில்ல, தெரு தான் இருக்குது, சந்தில் தெரு தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு பறந்த இடமா இருந்தால் தப்பிச்சு போகலாம். இங்கேயும் உங்களுக்கு நெருக்கடி புதுசாக வரவங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரியாதுல்ல. இங்கே இடம் சின்னது தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் சிறிய வியாபாரம் தான் இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். அதனால 2000 பேர் கூட இங்கே எல்லாம் தாங்காது. இன்னமும் மீண்டும் இந்த இடத்துல 50,000 பேர் 2000 பேரே தாங்காத அளவுக்கு 50,000 பேர் வந்தால் உழவர் சந்தை எப்படி தாங்கும்? இன்னும் அதை விட அதிகமாக தான் மயக்கம் போட்டு விழுந்து மக்களுக்கு சேதாரம் ஆகிருக்கும். இங்கேயுமே தப்பிக்க இடம் இல்லை, இதே இடம் சின்ன இடம்தான், கொஞ்சம் பேர் தான் வியாபாரமே செய்கிறோம். அப்புறம் மீண்டும் 50,000 பேர்த்து இங்கே கொண்டாந்து வச்சா எப்படி இடம் தாங்கும்? அதை விட இங்கே அதிகம் மயக்கம் போட்டு சேதாரம் ஆகிருக்கும். எல்லாம் நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருக்குங்க. அங்கேயே அது அதிக சேதாரம்னா இங்கே உழவர் சந்தை எப்படி தாங்கும்? மக்கள் கார் நிற்கிறது, வண்டி வாகனம் நிற்கிறது, மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. கூட்டம்னா மீட்டிங்குன்னா எல்லா கட்சிக்கும் எல்லா பேரும் வருவாங்க, எல்லா பேருமே வருவாங்க. அது விஜய் கட்சிக்குன்னா விஜய் ரசிகர்கள் அதிகம். அதனால இங்கே இடம் ரொம்ப அகலம் இல்லை. கடையை வச்சுட்டு இங்கெல்லாம் மீட்டிங் போட முடியாது. மக்கள் சனமெல்லாம் ரொம்ப சேதாரம் ஆயிரும். பசு போக்குவரத்து எல்லாமே நிறுத்திட்டு தான் இங்கே மீட்டிங்கே போட முடியும். தாங்காதுப்பா, இது சின்ன இடம் தான், பத்தாது. வந்தால் இங்கேயும் வந்தாலும் இடைஞ்சல் தான், மயக்கம் வரும், எல்லாம் மூச்சு திணறல் ஏற்படும், எல்லாம் பிரச்சனை தான். இங்கேயும் இருக்குது, அதே அளவு தானேப்பா, அங்கே இருந்த அளவு தான் இங்கேயும் ஒரே அளவு தான். மனுஷன் மூச்சே திணறி மயக்கம் வந்துடும். மனுஷனோட ஆவியை ஒத்துருக்கு ஒத்துரு அவங்கவுங்க மூச்சு விடுறத நெரிசலில் ஆவியாகி மயக்கம் வந்துடும்.